நம்மோட உடல் தாங்க நம்முடைய பெரிய சொத்தே. அதை நம்ம சரியான விதத்துல பராமரிக்கணும்னா அதுக்கு சில கருவிகள் தேவைப்படுது. அதுக்காக நீங்க விலை அதிகமா கொடுத்து சப்ளிமெண்ட்ஸோ இல்ல அதிக விலை கொடுத்து உணவு வகைகளோ வாங்கி சாப்பிடணுன்ற அவசியம் கண்டிப்பா கிடையாதுங்க. அதுக்கு பதிலா விலை ரொம்ப மலிவான, எல்லாராலையுமே எளிதா வாங்கக்கூடிய சில கருவிகளும் இருக்கு. அதுல ஒண்ணுதான் இந்த முருங்கைக்கீரை. நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் முருங்கைக்கீரை ரொம்ப ஆரோக்கியமானது அப்படிங்கிறது. ஆனா அது எந்த அளவுக்கு ஆரோக்கியமானது அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம விரிவா தெரிஞ்சுக்கலாம். ஆரஞ்சு பழங்களை விட 7 மடங்கு அதிகமா வைட்டமின் சி இந்த முருங்கைக்கீரையில இருக்குங்க. முருங்கை மரத்துல இருந்து கிடைக்கக்கூடிய காயை நம்ம உபயோகப்படுத்தலாம், அப்படி இல்லைன்னா கீரையா உபயோகப்படுத்தலாம். அதுல இருக்கிற விதைகளை கூட சாப்பிடலாம். இதை உணவாகவும் உபயோகப்படுத்துறாங்க, மருந்துகள்லயும் இதை உபயோகப்படுத்துறாங்க. முருங்கைக்கீரையை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது நம்முடைய உடம்புல உள்புறத்திலயும் சரி வெளிப்புறத்திலயும் சரி அது நல்ல வகையில குணப்படுத்துது. முகத்துல எதுவுமே திட்டு திட்டா இல்லாம முகம் நல்லா தெளிவடையுது. எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குதுங்க. அது மட்டும் இல்லாம உடம்புல இருக்கிற தேவையில்லாத கழிவுகளை வெளியேற்றுறதுக்கும் இது உதவியா இருக்கு. உங்க உடலோட மெட்டபாலிசத்தையும் இது அதிகரிக்குது. இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த முருங்கை மரத்தை அதிசய மரம் அப்படின்னு சொல்றாங்க. முருங்கைக்கீரையில அதிக அளவுல வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, இரும்பு சத்து, கால்சியம், பொட்டாசியம் இது எல்லாமே இருக்கு. சில ஆய்வுகள்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா முருங்கைக்கீரையில கேரட்டுகளை விட 10 மடங்கு அதிக அளவுல வைட்டமின் ஏ இருக்கு. பாலை விட 17 மடங்கு அதிகமா கால்சியம் இருக்கு. வாழைப்பழங்களை விட 15 மடங்கு அதிகமா பொட்டாசியம் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஆரஞ்சு பழங்களை விட 7 மடங்கு அதிகமா வைட்டமின் சி இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, தாவரங்கள்ல இருந்து கிடைக்கப்பெற புரதச்சத்தும் இதுல அதிகமா இருக்கு. இதுல இருக்கிற இயற்கையான மூலப்பொருட்கள் நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்கு உதவியா இருக்கு. சரிங்க, முருங்கைக்கீரையில என்னென்ன பயன்கள் இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா முருங்கை அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நமக்கு பொதுவாகவே தினமுமே உடல் சோர்வா இருக்கும், சின்ன சின்ன காயங்கள் ஏற்படும். தினமுமே நமக்கு வயசாகிறதுனாலையும் நம்முடைய உடலோட ஆரோக்கியத்துக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா நீங்க தொடர்ந்து இந்த முருங்கைக்கீரையை சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா இப்படி உங்களுக்கு தினசரி வாழ்க்கையில ஏற்படக்கூடிய சின்ன சின்ன வலிகள் இருக்கு இல்லைங்களா, அதை குறைக்குது. உங்க சருமம் நல்லாவே ஃப்ரெஷ் ஆகுதுங்க. அது மட்டும் இல்லைங்க, சின்ன சின்ன நோய்கள் நம்முடைய தினசரி வாழ்க்கையில இருக்குன்னா அதுல இருந்து நீங்க சீக்கிரமா வெளிவரதுக்கு இந்த முருங்கைக்கீரை உங்களுக்கு பக்கத்துணையா இருக்கு. முருங்கைக்கீரை உங்களுடைய இதயத்தோட இயக்கத்திற்கு உதவி பண்ணுதுங்க. அது மட்டும் இல்லைங்க, ரத்த ஓட்டம் சீரா இருக்கிறதுக்கும் இது உதவியா இருக்கு. இதுல இருக்கிற பொட்டாசியம் மற்றும் இதர தாதுக்கள் எல்லாமே உங்களுடைய ரத்த குழாய்களை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு உதவியா இருக்கு. இதனால ரத்த ஓட்டம் நல்லா இருக்கு. உங்களுக்கு பிபி பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா அதை இது கட்டுப்பாட்டுல வைக்குது. ரத்த ஓட்டம் சீரா இருக்கும் போது உங்க உடம்புக்கு அதிக அளவுல சக்தி கிடைக்குது. சில பேருக்கு பாத்தீங்கன்னா கை காலெல்லாம் அசைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும், ஏதோ கனமா இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க எல்லாம் இந்த முருங்கைக்கீரையை நல்லா சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா அந்த கனத்து உணர்வு குறையும். அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு நல்ல தூக்கத்தையும் இது கொடுக்குது. வேறு என்னென்ன நன்மைகள் எல்லாம் இந்த முருங்கைக்கீரையில இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். கூடவே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சில ஆய்வுகள்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா முருங்கைக்கீரை பிளட் சுகர் லெவல்ஸை கண்ட்ரோல்ல வைக்குது அப்படிங்கறது தான். முருங்கைக்கீரை சாப்பிட்டா மட்டுமே உங்களுக்கு டயபிட்டிஸ் ஃபுல்லா சரியாயிடுமா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாதுங்க. ஆனா உங்களுடைய சுகர் லெவல்ஸை கண்ட்ரோல்ல வைக்கிறதுக்கு இது உங்களுக்கு ஒரு உதவியா இருக்கும். நம்ம தான் முருங்கைக்கீரை சாப்பிடுறோமே, நமக்கு சுகர் பிரச்சனையே வராது அப்படின்னு நினைச்சிட்டு சுகர் அதிகமா இருக்கிற உணவுகளை நீங்க சாப்பிடக்கூடாது. முருங்கைக்கீரையில கால்சியமும் மெக்னீசியமும் அதிக அளவுல இருக்குங்க. இதனால உங்களுடைய எலும்புகளும் மூட்டுகளும் உறுதியா இருக்கிறதுக்கு இது உதவுது. நீங்க முருங்கைக்கீரையை தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வயதாகிற காரணத்தினால நிறைய பேருக்கு மூட்டுக்கள்ல வலி இருக்கும் இல்லைங்களா, அது மட்டும் இல்லாம ஒரு இறுக்கமும் இருக்கும் இல்லைங்களா, அது எல்லாமே இது குறைக்குது. அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்களுடைய சருமத்தை அழகாகவும் ஆரோக்கியமா வச்சுக்குதுங்க. கூடவே உங்களுடைய முடி கொட்டுறதை தடுக்கவும் செய்து முடி வளர்ச்சிக்கு உதவியாகவும் இருக்கு. ஏதோ 2 நாள் சாப்பிட்டுட்டு முருங்கைக்கீரை சாப்பிட்டுட்டேன், எனக்கு ஸ்கின்ல எந்த மாற்றமுமே இல்லை அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. தொடர்ந்து நீங்க சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுடைய தோல்ல அது நல்ல ஒரு மாற்றத்தை தரும். அது மட்டும் இல்லைங்க, உங்க முடிய நல்லா உறுதியாக்குது. நீங்க சாப்பிடுற இந்த முருங்கைக்கீரை உங்களுடைய வெளி தோற்றத்தோட இந்த மாற்றத்துக்கு கூட காரணமா இருக்கு. என்னோட சருமம் ரொம்பவே டல்லா இருக்கு, முடி ரொம்பவே எனக்கு கொட்டிட்டே இருக்குங்க,
ஏதாவது காயங்கள் அந்த மாதிரி ஏற்பட்டா அது ஆறுவதற்கு ரொம்பவே நேரம் எடுக்குது, அந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்க முருங்கைக்கீரை தாராளமா சாப்பிடலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா, உங்களுடைய எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாம உங்களுடைய உடல் தன்னைத்தானே சுத்தம் செஞ்சுக்கிறதுக்கும் இது உதவியா இருக்கு. முருங்கைக்கீரையில இருக்கிற வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, இரும்பு சத்து, கால்சியம் இது எல்லாமே உங்க உடம்போட எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு உதவியா இருக்கு. இயற்கையாவே உங்களுடைய உடல் தன்னைத்தானே சுத்தம் செஞ்சுக்கிறதுக்கும் உங்க உடம்பு தன்னைத்தானே ரிப்பேர் செஞ்சுக்கிறதுக்குமே இந்த முருங்கைக்கீரை உதவுதுங்க. இதனால உங்க உடல்ல ஏற்படுற தொற்றுக்கள் குறைய ஆரம்பிக்குது, உடல் சோர்வும் குறையுது, மொத்தத்துல உங்களுடைய உடல் ஆரோக்கியமா இருக்கு. சரிங்க, முருங்கைக்கீரையை எப்போ சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும் அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்கலாம். நீங்க முருங்கைக்கீரையில சாம்பார் செஞ்சு சாப்பிடலாம், இல்லைன்னா பொரியல் செஞ்சு சாப்பிடலாம், அதை கடைஞ்சி சாப்பிடலாம், கூடவே முருங்கைக்காயை கூட பொரியல் செஞ்சு சாப்பிடலாம், சூப் செஞ்சும் சாப்பிடலாங்க. எனக்கு அதிக அளவுல முருங்கைக்கீரை அவ்வளவா கிடைக்காதுங்க அப்படின்னா மட்டும் நீங்க முருங்கை இலை பொடியை உபயோகப்படுத்தலாம். இந்த பொடியை நீங்க சாலட்கள்ல மேல தூவி பயன்படுத்தலாம். எந்த சூப் நீங்க செஞ்சாலும் அதுலயும் இந்த பொடியை நீங்க கலந்து சாப்பிடலாம். நீங்க முருங்கை இலை பொடியை தண்ணீரோட கலந்து குடிக்க போறீங்கன்னா மட்டும் ரொம்ப சூடான தண்ணீர்ல கலக்காதீங்க. அப்படி நீங்க கலந்து குடிக்கும் போது அதுல இருக்கிற ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே அழிஞ்சு போயிடும். இந்த பொடியை நீங்க உபயோகப்படுத்தும் போது 1 ஸ்பூன் அளவு நீங்க உபயோகப்படுத்தினாவே போதும், அதுக்கு மேல ஒரே சமயத்துல சாப்பிட வேண்டாம். சரிங்க, முருங்கைக்கீரையை எவ்வளவு எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒருத்தர் சாப்பிட்றதுக்கு ஒரு கைப்பிடி அளவு நீங்க கீரை செஞ்சு சாப்பிட்டாவே போதும். அப்படி இல்லைன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த மாதிரி முருங்கை பொடியை உபயோகப்படுத்தலாம். இந்த முருங்கை பொடியை நீங்க உபயோகப்படுத்த ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் குறைவாவே நீங்க ஆரம்பிங்க. அதன் பிறகு உங்க உடம்பு அதை ஏத்துக்கிட்டதுக்கு பிறகு நீங்க 1 ஸ்பூன் அளவு சாப்பிடலாம். இந்த முருங்கைக்கீரையில இருக்கிற ஊட்டச்சத்துக்கள் எல்லாத்தையுமே உங்களுடைய உடல் இன்னும் நல்லா எடுத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை நீங்க சமைக்கும் போது சிறிதளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா முந்திரி, பாதாம் அந்த மாதிரி நட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை கூட நீங்க சிறிய துண்டுகளை ஆக்கி இது கூட கலந்து சாப்பிடலாம். இப்படி சாப்பிடும் போது இதுல இருக்கிற ஊட்டச்சத்துக்களை உங்களுடைய உடல் அதிக அளவுல எடுத்துக்கும். உங்களுக்கு ஹை பிபி இருக்கு, சுகர் பிரச்சனையும் அதிகமா இருக்கு, இல்ல நீங்க வேற ஏதாச்சும் நோய்க்கான மருந்துகள் எல்லாம் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க உங்களுடைய டாக்டர் கிட்ட கேட்டுட்டு அதன் பிறகு இதை சாப்பிடுறது நல்லது. என்னைக்காவது ஒரு வாட்டி சாப்பிடுறதுக்கு நீங்க கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா நீங்க இதை தொடர்ந்து சாப்பிட போறீங்க அப்படின்னா நீங்க ஒரு முறை உங்களோட டாக்டர் கிட்ட கேட்டுட்டு அதன் பிறகு நீங்க இதை சாப்பிடலாம். முருங்கைக்கீரையோட பயன்கள் எல்லாமே நம்ம பார்த்தோம். இதை தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லைங்க, இதை நீங்க எப்போதெல்லாம் பயன்படுத்த முடியுதோ அப்படி பயன்படுத்தி இந்த முருங்கைக்கீரையை சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக மாறும். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை நீங்க லைக் பண்ணுங்க. இந்த காணொளி உங்களுக்கு உதவியா இருந்த மாதிரியே உங்களுடைய அன்பானவர்களுக்கோ, நண்பர்களுக்கோ, உறவினர்களுக்கோ தேவைப்படும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை நீங்க ஷேர் பண்ணுங்க. இது போன்ற ஆரோக்கியம் தொடர்பான தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க எப்போதுமே ஆரோக்கியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் வழிகள் எதுவுமே எல்லாமே இருக்கணும். நன்றி.